ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது சண்டே எடுத்த வீடியோங்க. அன்னைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் எப்படியோ பண்ணியிருப்போங்க. ஆனால் ரொம்ப அழகாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நல்லதை யார் செஞ்சாலுமே நம்ம பார்த்து காப்பி பண்ணிக்கலாங்க. அது நல்லது தான், தப்பே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு சேனலில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சதால இதை நானுமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தேன். என்னைக்கிடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது சரி, என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ரெடி பண்ணியிருந்தேங்க. நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆஃப்னேஜ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் மந்த்லி பேமெண்ட் கொடுத்துருவேன். அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க. நான் எப்போவுமே எந்த ஒரு இதுலையுமே அதை அப்டேட் பண்ணதே கிடையாது. நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 முறை கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு என்ன தான் அப்படி கொடுத்துருந்தாலுமே என் கையால் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நம்மளே சமைச்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. அதை ரொம்ப நாளாக எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி சரி ஓகே, இந்த பர்த்டேவை நம்ம ஒரு இதுவாக யூஸ் பண்ணிப்போம். இது ஒரு 10 பேருக்கு அப்படின்னு நான் ரெடி பண்ணேங்க. ஏன்னா 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு கடவுள் என்னை வச்சுருக்காரு. அந்த ஒரு சந்தோஷமே போதும். 10 பேருக்கு பார்த்திங்கன்னா சிக்கனு, மீன், முட்டை, ஒயிட் ரைஸ், ரசம், சிக்கன் கிரேவி, இதெல்லாமே 65 இதெல்லாமே வச்சுருந்தேங்க. எங்களுக்கு செய்யும்போதே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுருந்தோம். ஸ்பெஷல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, நமக்கு செய்யும்போது அதே நம்ம கொடுத்துருவோம், நம்மளால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் விளம்பரப்படுத்துகிறீங்க, நீங்கள் கொடுக்குறத ஏன் சொல்லி காட்டுறீங்க, சொல்லாமலே கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நானே பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் எனக்கு இப்படி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ இதை பார்த்து யாராவது யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி ஓகே, நம்ம வீடியோவாக எடுத்து போடுவோம். ஏதோ ஒரு மூலையில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தால் ஓகே அப்படிங்கிற விதத்தில் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்தனே தவிர்த்து இது விளம்பரப்படுத்தணும், இதை தெரியப்படுத்தணும், நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையவே கிடையாது. பட்டுக்கு காலையிலே பார்த்திங்கன்னா அந்த கிட்டு வச்சு க்ரூமிங் பண்ணிட்டோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் அவனை வீட்டுக்குள்ளே விட்டோம். ஏன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்போது ரொம்ப சுத்தமாக கொடுக்குறதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் க்ளீன் பண்ணி எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பட்டு டிஸ்டர்ப் பண்ணாதடா, ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நீ தொல்லை கொடுக்காதன்னு சொன்னோன்னா பட்டு பார்த்திங்கன்னா தொல்லையே கொடுக்கலங்க. அந்த பக்கமே வரல. அவ்வளோ சமத்தாக உட்காந்துக்கிட்டு இருந்தான், பொறுப்பாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு ரெஸ்ட்டுடா, நீ வேலையே செய்யக்கூடாதுடா, அம்மா அக்காலாம் பார்த்து பண்ணானோன்னா சரிமான்ற மாதிரி அவ்வளோ பொறுப்பாக உட்காந்துக்கிட்டு இருந்தான் பயபில். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க. ஏன்னா கறி, மீன், முட்டை, சிக்கன் எல்லாமே இருக்குது. ஒரு பெட்ஸ் அப்படி உட்காருவாங்களா சொல்லுங்கள். அவன் அவ்வளோ பொறுப்பாக அம்மா சொல்லிட்டாங்க நம்ம போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன முடியெலாம் விழுந்துடும் இல்லைங்களா, அதனால ரொம்ப பார்த்து நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப இந்த வருஷம் பர்த்டே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது பர்த்டே, வெட்டிங் டே அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ண வேண்டாம். இதுவும் நம்மளால் முடிஞ்சது ஒரு 5 பேருக்கோ இல்லை 10 பேருக்கோ ஒருத்தருக்கு கூட வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு அந்த வருஷமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போகும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் இவ்வளோ தான் செய்யணும், இப்படி செஞ்சு கொடுக்கணும்னு நான் சொல்லலைங்க. நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று கடையில் கூட வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கடவுள் அதுக்கு எனக்கு வழி கொடுப்பாரு அப்படின்னு நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களால் முடிஞ்சதை நாங்களே எங்கள் கையால் சமைச்சு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேக் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 5 ரூபா டைரி மில்க், அதாவது 10 சாக்லேட் வாங்கிட்டு வச்சுருந்தோம். ஏன்னா பர்த்டே அப்படிங்கிறது கேக்கு கொடுக்கலான்னு நினச்சிருந்தாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் கேக் ரொம்ப சின்னதாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெரிய கேக் ஆர்டர் பண்ணியிருந்தால் எல்லாருக்குமே ஒரு பீஸ் வச்சுருப்போம். நார்மலாக குட்டி கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கே சரியாக போயிடுச்சு. எல்லாமே அழகாக ஒரு கவரில் பேக் பண்ணி எல்லா கவர்லேயுமே ஒரு சாக்லேட் 5 ரூபா சாக்லேட் வாங்கி போட்டு கொடுத்துருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.